ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் சூழ்நிலைகள், பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த சூழ்நிலை எப்படி நம்ம இதிலேருந்து வெளியில் வரலாம்? நம்மளோட முதல் எதிரி யார்? நம்மளோட எண்ணங்கள். அந்த பழைய நினைவுகள் நம்ம மனசை விட்டு போகாமல் இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன செய்யணுன்னே தெரியாமல் அந்த நினைவுகளோடவே வாழ்க்கையை நம்ம கடந்துகிட்ருக்கோம். எப்படி பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்யும்? உங்கள் மனநிலையில் நெகட்டிவான எண்ணங்கள், பழைய நினைவுகளை வச்சு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இறைவனே உங்கள் கூட இருந்தாலும் உங்களுக்கு சொல்யூஷன் வராது. அந்த நேரத்தில் அந்த தொழிலாளி சொல்கிறாரு, ராஜாவே எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன், உங்கள் மனசுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சிறப்பாக கொடுங்க. ஒரு 100 ஏக்கர் நிலம், ஒரு வீடு, பொன்னும் பொருளும் பணமும் அவர் கொடுத்தார். புரியுதுங்களா கதையில்? பிரபஞ்சமும் அப்படி தான் எல்லாமே கொடுக்க தயாராக இருக்குது. அதன் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா அது கொடுக்குறத நம்மளால் வாங்க முடியாது. இதுதான் உண்மை.